இந்தியா கூட்டணியில் பிளவு என கூறுவது தவறு என சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவு மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சிக்கு மாற்றாக தாவேக எனும் வேறொரு கட்சி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தாவேக கூட்டணிக்கு மாறி அமைச்சரவையிலும் இடம் பிடித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த திமுக வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கும் நிலையில் சஞ்சய் ராவத் இவ்வாறு கூறினார். நடிகர் ரஜினிகாந்தின் மனைவியும் சமூக ஆர்வலருமான லதா மக்கள் மேடை என்ற இயக்கத்தை தொடங்கியுள்ளார். தமிழ்நாட்டுக்காக உழைக்கும் உள்ளூர் தலைவர்களை உருவாக்குவதே தங்கள் நோக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலத்திற்காக உழைக்க தயாராக இருப்பவர்களை தனது இயக்கத்தில் இணைய அழைப்பும் விடுத்துள்ளார். Senior citizens, IAS, IPS, எங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், டீச்சர்ஸ், போஸ்ட்மேன், யாரா இருந்தாலும், ஆர்மி அஃபீஷியல்ஸ் யாரா இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுக்கலாம். எங்களோட தொடர்பு கொண்டு இந்த தமிழ்நாட்டிற்காகவும் அந்த தொகுதிக்காகவும் நீங்க வேலை செய்யலாம். We want to create local leaders who can work for the state. There is a lot of resource, lot of strength, lot of ideas, lot of contributions that people are willing to give to the state. So all such people can come together with us. தாவேக ஆட்சியில் அரசு நிகழ்ச்சிகளில் அனைவருக்கும் உரிய மரியாதை வழங்கப்படுவதாகவும், ஆனால் திமுக மேயர் பிரியா தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அவமதித்து உள்ளதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ள அவர், திமுக 75 ஆண்டுகால ஆலமரமாக இருந்தால் இன்னும் 8 மாதங்களில் வரவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் 25 மேயர் பதவிகளில் ஒரே ஒரு இடத்திலாவது ஜெயித்து காட்டட்டும் என்றும் சவால் விடுத்தார். திமுக அதிகாரத்தை காட்டிய அதே நாளில் உள்ளாட்சித் தேர்தல் பணிகளை தாவேகா தொடங்கிவிட்டதாகவும் ஆதவ் அர்ஜுனா பேசினார். இதுவரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துனீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பேசிய சத்யராஜ் மேடையிலேயே கண்ணீர் சிந்தினார். சென்னை பெரம்பூர் பகுதியில் மு கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை ஒட்டி நடத்தப்பட்ட விழாவில் திமுக சார்பில் சத்யராஜ் உணர்ச்சி வயப்பட்டு பேசினார். குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். என் சினிமால பார்த்திருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்க முடியல. இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கு உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மமதா பானர்ஜி கூட்டிய அவசர கூட்டத்தில் 80 எம்எல்ஏக்களில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். அதிருப்தி குழுவினர் தங்களுக்கு 58 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறி சட்டசபையில் தனி அணியாக செயல்பட சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த உட்கட்சி பூசலை தொடர்ந்து மமதா பானர்ஜி மாநில கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் நியமனத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவும் திரிணாமுல் காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஒருநாள் போட்டிக்கு 7ஆம் தேதி டிக்கெட் விற்பனை தொடங்க உள்ளது. 1500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையிலான டிக்கெட்டுகள் 7ஆம் தேதி காலை 11:15 மணி முதல் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகளை டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ செயலியின் மூலமாகவோ அல்லது அதன் இணையதளம் வாயிலாகவோ பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவுண்டர்களில் டிக்கெட் விற்பனை செய்யப்படாது எனவும்
தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது ஒருநாள் போட்டி சேப்பாக்கத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு நிலவாழ் மற்றும் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு விவரங்களை தமிழக வனத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி 38 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் ஈரநிலத்துடன் தொடர்புடைய 393 பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 6,0348 பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 116 நீர்ப்பறவை இனங்களும் 131 வலசை பறவை இனங்களும் உள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் 391 நிலவாழ் பறவை இனங்களைச் சேர்ந்த 2,24,801 பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் 72 இனங்கள் வலசை பறவைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 கோடியே 20 லட்சம் ரூபாயில் புனரமைக்கப்பட்ட சோழிங்கநல்லூரின் தாங்கல் ஏரி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் சார்பில் இன்போசிஸ் மற்றும் சிறுதுளி தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் மூலம் ஏரியின் கொள்ளளவு 300 மில்லியன் லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியை ஆழப்படுத்துதல், கரைகளை வலுப்படுத்துதல், பறவைகள் தீவை அமைத்தல், கரைகளை சுற்றி நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றுள்ளன. தாங்கல் ஏரியின் நடைபாதை மற்றும் பறவை தீவுகளில் 50 வகையான 1800 நாட்டு மரங்கள் நடப்பட உள்ளன. பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகியுள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 18 மாதங்களாக கட்சியின் தேசிய தலைமையுடன் கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்ததாகவும் கட்சிக்கு இனிமேல் சுமை ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மாற்று அரசியலை உருவாக்கவே 6 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியில் இணைந்ததாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் கட்சியின் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு அரசியல் சார்ந்த தனது கருத்துகளோடு டெல்லி தலைமையின் பார்வை ஒத்துப்போகவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அண்ணாமலையின் இந்த ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைமை ஏற்றுக் கொண்டுள்ளது. பாஜகவிலிருந்து விலகி புதிய இயக்கம் தொடங்கிய அண்ணாமலைக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்திலேயே நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்டு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். முன்னதாக புதிய இயக்கம் தொடங்குவது குறித்த அறிவிப்பை வெளியிட்டதும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அண்ணாமலை விலகியதால் கட்சிக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மாநில அளவிலான உரிமைகளுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அண்ணாமலை கூறுவது தவறான குற்றச்சாட்டு என்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த விதமான பாதிப்பும் பிராந்திய கட்சிகளுக்கு பிராந்திய மக்களின் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, தேசிய கட்சி பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்ல, அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக மாநிலங்களவை தேர்தலில் தான் போட்டியிடுவதாக பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருந்த நிலையில் அப்படி பெயர் எதுவும் வைக்கப்படவில்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். கோவையில் பேட்டியளித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு எனவும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் பாரதத்தை சந்திக்கின்ற போது காவிரி நதியிலே இருக்கிற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவதை தடுப்புத்தே தீர வேண்டும், அதற்கான உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே விடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். ஆகவே ஜாதிவாரி கணக்கு எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த இலக்கை எட்ட முடியும். அதுதான் எங்களுடைய இல்லை, ஒவ்வொரு இயக்கத்தை துவங்குவதற்கு அவர்களுக்கு உள்ள ஜனநாயக உரிமை. அவர் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேதனை என்ன என்பதை அங்கே இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.
அந்த மாதிரி ட்விட்டரில் வந்தது வேறு, அந்த மாதிரி எந்த பெயரும் வைக்கவில்லை. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில் விசிக இருப்பதாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டிருந்த நிலையில் அது பற்றி தெரியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காயிதே மில்லத்தின் பிறந்தநாளையொட்டி திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது துயிலிடத்தில் அவர் மரியாதை செலுத்தினார். பிறகு பேசிய அவர், மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி காலையே ஆதரவு கோரியதாகவும் தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டதாக கூறிய திருமாவளவன் அவர் தனிக்கட்சி தொடங்குவதற்கு வாழ்த்துக்களும் தெரிவித்தார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதுதான், வழியில் வரும்போதுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு உண்டு. இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், ஆதரவை நல்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அது பற்றி எதுவும் தெரியவில்லை. இனிமேல் ஒருவேளை அவ்வாறு பேசலாம் என்று தவேக தலைமை எண்ணியிருக்கலாம். எங்களுக்கு அப்படி எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. பாஜகவிலிருந்து விலகியுள்ள அண்ணாமலை மாரீச மான் வேடமிடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் கூறியுள்ளார். RSS ஏற்கனவே 2500 அமைப்புகளை நடத்துவதாகவும் அண்ணாமலை தொடங்குவது 2501வது அமைப்பு என்றும் கூறினார். பாஜக தமிழக மக்களிடம் எடுபடவில்லை என்பதால் பெயரை மாற்றி வியாபாரத்தை வெற்றிகரமாக்க முடியுமா என மோடி, அமித்ஷா ஆசியுடன் அண்ணாமலை முயற்சிப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். ஆரம்பத்தில் 2 மணி நேரத்தில் 2.5 லட்சம் பேர் சேர்ந்திருப்பது பாஜகவினர் அண்ணாமலையின் அமைப்பில் இணைக்கப்படுகிறார்கள் என்பதையே தெரிவிப்பதாகவும் சண்முகம் குறிப்பிட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் எதற்குமே வாயை திறப்பதில்லை என திமுக துணை பொதுச் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான 100 நாள் வேலை திட்ட நிதி குறைக்கப்படும் அபாயம் குறித்து முதல்வர் கருத்து தெரிவிக்காதது தொடர்பான கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். முன்னதாக புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியில் தனது தொகுதி நிதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ராசா திறந்து வைத்தார். அவர் எதை வாய் திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாய திறந்திருக்காரு? இதை பத்தி பேசலங்க. ஏன் சார்? வாழ்த்துக்கள் எங்க தலைமைகளை அறிவிப்பு கொடுத்துருக்கேன். அண்ணாமலை வேலை இல்லாமல் இருப்பதால் தான் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தை தொடங்கியுள்ளதாகவும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்திருக்கிறார். தருமபுரியில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் என்ற பொய் பரப்புரை முன்னெடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். முழுக்க திமுகவுக்கு எதிராகவே அவர் பரப்புரை செய்கிறார். அந்த கரூர் நெரிசலில் மக்கள் இறந்ததுக்கு திமுக தான் காரணங்கிற மாதிரியான ஒரு பொய்மை பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அவர் IPS அதிகாரியாக இருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்துவிட்ட பிறகு வேலை இல்லாமல் இருக்கிறாரு. ஏதாவது வேலை செய்யணும்ல, அதனால் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் வாலாஜாநகரம் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற ஆட்சியர் மிருணாளினி குப்பைகளை தரம் பிரித்து அகற்ற உதவும்படி கோரிக்கை விடுத்தார். குப்பையை தரம் பிரித்து கொடுங்க. அது தரம் பிரித்து கொடுக்கும்போது அது ஈஸியா நம்ம அதை சரி பண்ண முடியும். தூத்துக்குடி முள்ளக்காடு ஊராட்சியில் சுத்தமான கிராமம், பாதுகாப்பான பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை போன்ற கருத்துகள் வலியுறுத்தப்பட்டன. முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற கோரி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மேல திருப்பாலக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் திமுகவினர் கலந்து கொண்டனர். தவேக அரசு வாக்குறுதி அளித்தபடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்ட முதலிப்பாளையம் கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு குழுவினர் கருப்பு உடை அணிந்து பங்கேற்றனர். குவாரிகளில் கொட்டப்பட்டுள்ள தரம் பிரிக்காத கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்.
தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் வீரப்பூர் பூசாரிப்பட்டியில் கன்னிமாரம்மன் உள்ளிட்ட கோயில்கள் உள்ள பகுதியில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இக்கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதன் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்த வந்த தாசில்தாரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் திருச்சி மாநகரம் தென்னூர் பகுதியில் மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள இடத்திலும் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. அதனை மூடக்கோரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம் உள்ளிட்ட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த 2 டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் அந்நகரின் புறவழிச்சாலையில் புதிய கடை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் பெயரில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாற்றி அமைப்பது குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் காலி பாட்டில்களை திரும்பப் பெற தலா 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பது குறித்து ரசீதில் குறிப்பிட வேண்டும் என்று கூறினர். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாற்றியமைப்பதாக அரசு கூறிய வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் முழுமையான அறிக்கையை 8 வாரங்களிலும், நடவடிக்கை அறிக்கையை 4 வாரங்களிலும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். வழக்கை ஜூலை 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் பாஜக இடையே நிலவி வந்த இழுபறி நீங்கி அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி நீங்களாக 5 அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் முதற்கட்டமாக நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் மட்டும் அமைச்சர்களாக பதவியேற்றிருந்தனர். இந்த நிலையில் வரும் ஜூன் 7ஆம் தேதி திருநள்ளாறு தொகுதி பாஜக எம்எல்ஏ GNS ராஜசேகரன் மற்றும் NR காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜவேலு ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். முன்னதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும் என பாஜக அழுத்தம் கொடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அமைச்சர் நமச்சிவாயும் சந்தித்ததை தொடர்ந்து இந்த சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே பதவியேற்ற 2 அமைச்சர்கள் மற்றும் புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் விரைவில் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலுக்கு பின் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு மீதமுள்ள 1 அமைச்சர் பதவிக்கானவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் NR காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குஜராத் மாநிலம் சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அங்கு உரையாற்றிய பிரதமர் எரிசக்தி நெருக்கடி உலகை பாதித்துள்ளதாக குறிப்பிட்டார். கொரோனா, சர்வதேச போர்கள், உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் விலையேற்ற இறக்கங்கள் காரணமாக தற்போதைய காலகட்டம் உலகிற்கு பேரழிவுகளின் தசாப்தமாக மாறியுள்ளது என்றார். இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் 140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியால் இந்தியா ஒவ்வொரு நெருக்கடியையும் திறம்பட எதிர்கொண்டு இன்று உலக அரங்கில் ஒரு நிலையான மற்றும் வலிமையான நாடாக திகழ்கிறது என பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய ரிசர்வ் வங்கி பரிசீலித்து வருகிறது. காகித நோட்டுகளை அச்சிடும் செலவு அதிகரிப்பு மற்றும் அவை எளிதில் சேதமடைவதை தடுக்க இந்த மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பே சோதனை முறையில் சில நகரங்களில் நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் GDP வளர்ச்சி 7.7% உயர்ந்துள்ளது. முந்தைய நிதியாண்டில் இது 7.1% இருந்தது. கடந்த ஜனவரி மார்ச் 4வது காலாண்டில் பெற்ற 7.8% வலுவான வளர்ச்சியே இந்த முழு ஆண்டு முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மத்திய புள்ளியில் அமைச்சகத்தின் தரவுப்படி இந்தியாவின் GDP மதிப்பு 323 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. உற்பத்தி, கட்டுமானம், சேவை மற்றும் விவசாய துறைகளின் சிறப்பான செயல்பாடுகளால்
இந்த ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி சாத்தியமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மேற்காசிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளால் நடப்பு நிதியாண்டிற்கான ஜிடிபி வளர்ச்சி மீதான கணிப்பை 6.9%இலிருந்து 6.6%ஆக ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது. +2 மாணவர்கள் விடைத்தாள் நகல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கும் சிபிஎஸ்இயின் புதிய போர்ட்டல் மீது கடந்த 3 நாட்களாக அதிநவீன சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. புதிய இணைய பக்கத்தை முடக்கவும், மாணவர்களின் தரவுகளை திருடவும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ஐபி முகவரிகள் மூலம் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி போலீசின் சைபர் கிரைம் பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ மற்றும் டெல்லி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின்படி இந்த தாக்குதலால் மாணவர்களின் தரவுகள் எதுவும் திருடப்படவில்லை என்றும் தகவல் தரவுத்தளம் முற்றிலுமாக பாதுகாப்பாக உள்ளது என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடுமையான வெப்ப அலை காரணமாக ஏசி பயன்பாடு அதிகரித்த நிலையில் கடந்த மே மாத மின் நுகர்வு 11.55 விழுக்காடு உயர்ந்து 16,500 கோடி யூனிட்டுகளை எட்டியுள்ளது. நாட்டின் உச்சகட்ட மின் தேவை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 270 கிகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. கோடை வெப்பம் நீடிப்பதால் வரும் நாட்களிலும் மின்சார தேவை தொடர்ந்து அதிகமாகவே இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கிரேட் நிக்கோபார் திட்டம் ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கானதே என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டம் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக போக்குவரத்துக்கானது என்ற மோடி அரசின் வாதம் ஒரு பொய் என்று கூறியுள்ள ராகுல், இது குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் ஹோட்டல்களையும் காசினோக்களையும் கட்டவே உதவும் என்றும் சாடியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சென்றது குறித்த 14 நிமிட காணொலியை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு ராகுல் காந்தி இவ்வாறு கூறியுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் 1.5 கோடி மரங்கள் வெட்டப்படுவதோடு பவளப்பாறைகள் அழியும், பழங்குடியினர் மற்றும் ராணுவத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள இந்திய கடற்படை விமான தளமான INS ராஜாளியில் 106வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் 22 வாரம் தரைவழி மற்றும் வான்வழி பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 6 கடற்படை விமானிகளுக்கு கோல்டன் விங்ஸ் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் கிழக்கு பிராந்திய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் சுசில் மேனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கன் நாடுகளுடன் இணைந்து $518 மில்லியன் மதிப்பிலான கூட்டு திட்டத்தை உலக சுகாதார அமைப்பு தொடங்கியுள்ளது. ஒரே கூட்டு நடவடிக்கை என்ற இலக்கின் கீழ் அடுத்த 6 மாதங்களுக்கு காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளுடன் இணைந்து எபோலா தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது வரை பண்டி பக்யோ வகை எபோலாவுக்கு தடுப்பூசிகள் இல்லாததால் எல்லையோர கண்காணிப்பு மற்றும் அத்தியாவசிய சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என பொது சுகாதார அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மேம்படும் போது அதன் மின்சார தேவை குறையும் என்பது தவறான கணிப்பு என்று ஐநா எச்சரித்திருக்கிறது. 2030க்குள் AI மின் நுகர்வு 2 மடங்காகி உலக மின்சாரத்தில் 3% ஆக்கிரமிக்கக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 90% AI உட்கட்டமைப்பு அமெரிக்கா, சீனாவிடமே உள்ளதால் ஏழை நாடுகள் மின்கழிவு பாதிப்புகளை சுமக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நிலையான தொழில்நுட்ப கொள்கை அவசியம் என ஐநா அறிக்கையில் வலியுறுத்துகிறது. திமுகவில் அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ள கட்சித் தலைமை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஜூன் 10ஆம் தேதி திமுக தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக கட்சியின் பொதுச் செயலர் துரைமுருகன் மாற்றப்படலாம் என்று தெரிகிறது. அந்த பொறுப்பிற்கு திருச்சி சிவா, ராசா அல்லது தங்கம் தென்னரசு ஆகியோரது பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான இளைஞர் அணியின் கோரிக்கையை ஏற்று மாவட்டங்களின் எண்ணிக்கையை 78லிருந்து 120ஆக உயர்த்த திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
ஒரு மாவட்டத்திற்கு 2 அல்லது 3 தொகுதிகள் வீதம் பிரிக்கப்பட்டு மூத்த நிர்வாகிகளுக்கு பதிலாக இளைஞர்களுக்கு மாவட்ட செயலர் பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக அண்ணா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.